வணக்கம் my dear friends and subscribers, welcome back to Crick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் T20 லீகோட ஃபைனல் மேட்ச் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் இந்த ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 10th February சாட்டர்டே நைட் 9 மணிக்கு நியூலாண்ட்ஸ் கேப் டவுன்ல தான் மேட்ச் நடக்க போகுது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச் இந்த ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அந்த மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் மேட்சை ஈஸியா வின் பண்ணி ஃபைனலுக்கு மூவ் ஆனாங்க. அந்த டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஜோபர் சூப்பர் கிங்ஸ் அகைன்ஸ்டா ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக் ஆடி இப்போ அவங்களும் ஃபைனலுக்கு மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. ஸோ இங்க இருந்து சன்ரைசர்ஸ் கேப்டன்கிட்ட எகைன் அடி வாங்குவாங்களா இல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதிலடியை கொடுப்பாங்களா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டெப்தா பார்க்கலாம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீமோ கிராண்ட் லீக்கான டெமோ டீம் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் தென் கிராண்ட் லீக்கான ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீம் கிராண்ட் லீக்கான டெமோ டீம் எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துறோம் அப்படின்னா இதுல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. எவ்ரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பார்த்துருவோம். ஓவராலா பார்க்கும்போது ரெண்டு டீமும் 5 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல அதிகப்படியான மேட்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் எந்த ஒரு ரிசல்ட் இல்லாம முடிஞ்சிருக்கு. அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ட் தென் ரீசென்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டீம்னே சொல்லலாம். அண்ட் தென் அவங்களுக்கு ஈக்குவலான டஃபஸ்ட் வெயிட் அப்படின்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும் இருக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்கிறது சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் இருக்காங்க. இப்போ நீங்க ஃபேண்டசியில இன்னும் பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப், அது பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேட் பால் 11 ஆப் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். பேட் பால் 11 ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். பேட் பால் 11 ஆப்போட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ இங்க லோ காம்படிஷன், கண்டிப்பா ட்ரீம் 11 அளவுக்கான யாருமே ரிஸ்கான டீம் பிக் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே இல்லை. ஸோ அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்மால் லீக்கு மட்டும்தான் பெஸ்டான ஆப். அண்ட் தென் நீங்கள் கிராண்ட் லீக்ல பெருசாக வின் பண்ணணும், லேக்ஸ் கணக்கிலேயோ க்ரோர்ஸ் கணக்கிலேயோ வின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுக்கு பேட் பால் 11 ஆப் சூட்டபுளாக இருக்காது. டெய்லி ப்ராஃபிட் எவரி மேட்ச் ஒரு 2000 வந்து ஒரு 10,000 வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேட் பால் 11 ஆப் சூட்டபுளாக இருக்கும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் சிங்கிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் ஒரே ஒரு பிளேயர் 5 பிளேயர்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி ஈஸியாக நம்ம மடியன் பண்ணலாம். கேப்டன் தேவையில்ல, வைஸ் கேப்டன் தேவையில்ல, டீமும் நம்ம செலக்ட் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் பிக் பண்ண போறோம். அண்ட் தென் லூடோ கேம்ஸ் விளையாண்டு கூட நீங்க அமௌண்ட் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ பேட் பால் 11 ஆப்பை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பேட் பால் 11 ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் கிரிக் கால்ஸ். அண்ட் தென் பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மேட்ச் வந்து கேப் டவுன்ல நடக்க போகுது. ஸோ கேப்டன் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான ஃபேவரபிளான ட்ராக். ஸோ பிச் வந்து கிராஸ் இருக்கும், அதனால ஸ்விங் அண்ட் பவுன்ஸ் இருக்கும், அதனால விக்கெட்டும் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஓவராலா 38 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. இதை நல்லா நோட் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண டீம் 15 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் 21 மேட்சஸை வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண டீம் தான் அதிகப்படியான மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இயர்லியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றதுல இருந்து ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. இந்த வென்யூல சேசிங் பண்ற டீம்ல இருந்து பேட்டர்ஸ்க்கும் அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து பேசர்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து பேட்டர்ஸ்க்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. இந்த வென்யூட ஹை ஸ்கோர் அப்படின்னா 213, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 151, செகண்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 138. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து பேட்டர்ஸ்க்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கடைசியா நடந்த 16 மேட்சஸ்ல ஓவராலா 171 விக்கெட்ஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க.
அதுல பேஸ் பவுலர்ஸ் 114 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 57 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதை ஓவராலா நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ஒரு மேட்சுக்கு 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 15 விக்கெட்ஸ் கிடைக்குது பவுலர்ஸ்க்கு அப்படின்னா ஒரு 10ல இருந்து 13 விக்கெட்ஸ் வரைக்குமே பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடைச்சிருது. ஒரு 2ல இருந்து 5 விக்கெட் மட்டும்தான் ஸ்பின்னர்ஸ் கிடைக்குது. ஸோ அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் பேஸ் பவுலர் கொடுங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய ஸ்பின்னர், அந்த ஆப்போசிட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் பவுல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ஸ், இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 61 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 53 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 29 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூல குவாலிஃபயர் 1 நடந்தது. சேம் இதே 2 டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அதுல பேஸ் பவுலர்ஸ் 12 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 4 விக்கெட் எடுத்துறாங்க. ஸோ இதை நல்லா கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா ஈஸியா நம்ம டீமை பிக் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா ஜே ஹெர்மன், டேவிட் மலன் 2 பேரும் தான் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல டாம் ஆபிள் வராரு, அதன் எய்டன் மார்க்ரம், ட்ரீ ஸ்டப்ஸ், பேட்ரிக் க்ரகர், மார்க்கோ ஜான்சன், எல் டாசன், எஸ் ஹார்மர், டேனியல் போரல், ஓ பாட்மன். இதான் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்போட ப்ராபபிள் பிளேயிங் 11. அந்த டர்பன் சூப்பர் ஜெயின்ட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறது மேத்யூ பிரிட்ஸ்கி அண்ட் தென் குடன் டீகாக். இவங்க 2 பேர் தான் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல ஜே ஸ்மட்ஸ் அண்ட் தென் பனுகர் ராஜபக்ச, வியான் முல்டர், ஹென்ரி கிளாசன், டி பிரிட்டோரியஸ், கேசவ் மகாராஜ், ஜூனியர் டாலா, நவீன் உல் ஹக், ரிஸ் டோப்லி. இதான் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் படத்தான பாசிபிள் இருக்கு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க, கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். ஸோ இப்போ 2 டீம்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான 6 பிளேயர், இவங்க 6 பேருமே கிராண்ட் லீக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. அதுவும் பர்டிகுலர்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிராண்ட் லீக் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 6ல இருந்து ஒரு 8 பிளேயர் சேஃப் ஆகும். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயரை மட்டும் நம்ம ரிஸ்க் எடுத்தாலே போதும். எவரி மேட்ச் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதுல சேஃபான ஆப்ஷன்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம் ஒரு டியூல் இல்ல 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். எதனால அப்படின்னா அவரு உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 பாயிண்ட், எவரி மேட்ச் ஒரு கேட்ச் பிடிச்சிடறாரு, அதுல ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்துறாரு. பேட்டிங்ல ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் அடிச்சா கூட ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. அண்ட் தென் ஆப்போசிட் டீம்ல இயர்லியா பனுகர் ராஜபக்சே அண்ட் தென் குடன் டீகாக் இந்த மாதிரி டாப் கார்ட்ல ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால கண்டிப்பா நம்ம விட்டு இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் போல் எதிர்பார்க்கலாம். அதுல பனுகர் ராஜபக்சே பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் ஸ்பின்னருக்கு ரொம்ப வீக்கான பேட்ஸ்மேன் தான். ஸோ அவரோட விக்கெட்டை கொஞ்சம் இயர்ல ஐடன் மார்க்ரம் எடுக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் இவட்டு வந்து நம்ம ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். ஸோ 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வராரு அப்படின்னா ஈஸியா ட்ரீம் டீம் விளையாடுறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளான பர்சன் தான் ஐடன் மார்க்ரம். அண்ட் தென் மார்க்கோ ஜான்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். 4 ஓவர் பவுலிங்ல கம்ப்ளீட் பண்றாரு, அதுதான் இவரோட அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் டால் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் சீமர், அது இவருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜஸா இருக்கு. ஸோ எவரி மேட்ச் 1ல இருந்து ஒரு 3 விக்கெட்டை எடுத்து கொடுத்துறாரு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் சப்போஸ் டாப் ஆர்டர்ல இயர்லியா விக்கெட் கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவருமே பேட்டிங் கேப்பபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. உள்ள வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 10 ரன்னாவது மினிமம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா மார்க்கோ ஜான்சன் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இவருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாரு, ரொம்பவே எலிஜிபிளான பர்சன் சொல்லலாம். அண்ட் தென் குடன் டீகாக் இவரை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராரு, ஒரு டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், விக்கெட் கீப்பர் பண்றாரு, அதான் இவருடைய அட்வான்டேஜஸ்னே சொல்லலாம். ஸோ 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்றாரு அப்படின்னா அதுல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. உள்ள பிளே பண்ணது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், பேட்டிங்ல ஒரு 20 to 22 அடிச்சா கூட ஆல்மோஸ்ட் இவட்டு வந்து நம்ம ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா எதிர்பார்க்கலாம். T20s பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்துட்டாலே அவங்க ஈஸியா ட்ரீம் டீமுக்குள்ள வந்துருவாங்க. குடன் டீகாக் பொறுத்த வரைக்கும் பட்டுருச்சு அப்படின்னா ஒரு பேட்ல ஒரு நல்ல ஸ்கோர் வரும், இல்லைன்னா கொஞ்சம் இயர்லியா கூட விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் அவருக்கு விக்கெட் கீப்பர்னு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால
சேஃபான ஆப்ஷன்ல அவர் வந்துருவாரு. அண்ட் தென் வியான் மோல்டர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரியா நாக் ஆடி இருந்தாருன்னு சொல்லலாம். கொஞ்சம் டாப் தாரில் விக்கெட் கொலாப்ஸ் ஆகியிருந்தது. ஸோ அந்த மாதிரி டைம் இவரு உள்ள வந்து ஒரு 40+ ரன் ஆடி இருந்தாரு பேட்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 20 to 30 ரன் அடிக்கிறாரு. எவரி மேட்ச் மினிமம் ஒரு 2 ஓவராவது போல் பண்றாரு. அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இவர்கிட்ட வந்து ஃபேண்டசைஸ் பார்க்கும்போது இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா வியான் மோல்டர் எதிர்பார்க்கலாம். ஸோ இவருமே டியூவல் ஆப்ஷன் இருக்கனால சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாரு. அண்ட் தென் ஜூனியர் டாலா பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி நிறையவே இருக்கு. இந்த வென்யூல நல்லாவே போல் பண்ணி 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் எடுத்து கொடுத்துருக்காரு. எவரி மேட்ச் 2ல இருந்து 3 விக்கெட்டை எடுத்து கொடுத்துறாரு சொல்லலாம். ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர், எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. டெத்ல போல் பண்றதுனால இவர்கிட்ட நம்ம 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்த கூட ஃபேண்டசைஸ் பார்க்கும்போது ட்ரீம் டீம்ல ஒரு வரத்தான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஓ பாட்மன் சேம் ஜூனியர் டாலா அளவு தான் இந்த வென்யூல ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். எவரி மேட்ச் இந்த வென்யூல எப்பலாம் பிளே பண்றாரோ 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு 2 விக்கெட் அவர் எடுத்து கொடுத்தா கூட ஃபேண்டசைஸ் பார்க்கும்போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஈஸியா ட்ரீம் டீம்குள்ளேயும் வரதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இவங்களை நீங்க சேஃபா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்டான பிக் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து டாம் ஆபலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் 1 டவுன்ல பேட்டிங்ல உள்ள வராரு. ஓபன் பண்ணக்கூடிய ஜே ஹெர்மன் அண்ட் தென் டேவிட் மலன் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா டாம் ஆபல் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடுறாரு. ஒரு 30 to 50 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இவரை வச்சு இந்த மேட்ச் ரிஸ்க் எடுத்து பாருங்க. ஒரு 40+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் பேட்ரிக் கிரகர் பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல வராரு. டுயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ டாப் ஆர்டர்ல அங்கேயுமே விக்கெட் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இவர் உள்ள வந்து ஒரு 20 ரன் அடிக்கிறாரு. 2ல இருந்து 3 ஓவர் போல் பண்றாரு. ஸோ அதுல ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங்ல ஒரு 20 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவருமே இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஏன்னா டியூவல் ஆப்ஷன் இருக்கனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ்னு இருக்கலாம். அண்ட் தென் வென் பிரிட்டோரியஸ் பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் ஆச்சு மினிமம் கம்ப்ளீட் பண்றாரு. நிறைய ஸ்லோ பால்ஸ் போடக்கூடிய பவுலர், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். இது வரைக்குமே லோ பர்சன்டேஜ் பிக்கா தான் இருக்காரு. ஸோ அவரு ஒரு 2ல இருந்து லாஸ்ட் மேட்ச் கூட 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாரு. எப்பயுமே முக்கியமான மேட்ச் எல்லாத்துலயுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல கொலாப்ஸ் ஆகுது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்ல. ஸோ அப்போ இவரு உள்ள வந்து பேட்டிங்ல கூட ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் இவர் ஆடுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 15 ரன் அடிச்சு ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா வென் பிரிட்டோரியஸ் இருக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இவங்க 3 பேர்த்தையுமே நீங்க லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டிஃபரன்ஷியலான பிக் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 40ல இருந்து ஒரு 70% யூசர்ஸ் இவங்கள ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் தகுந்த மாதிரி நான் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜே ஸ்மட்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூவல் ஆப்ஷன். லாஸ்ட் மேட்ச் பவுல் எதுவும் பண்ணல, இருந்தாலும் பேட்டிங்ல ஆவரேஜா 10ல இருந்து ஒரு 15 ரன் எவரி மேட்ச் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாமே பவுல் பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரி 1ல இருந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாரு அப்படின்னா அதுல ஒரு விக்கெட் அன்பார்ச்சுனேட்டா கிடைக்குது. பேட்டிங்ல உள்ள நின்னுட்டாரு, ஒரு 30 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா அவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் அதிகமாவே இருக்கு. அண்ட் தென் கேசவ் மகாராஜ் பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள ஸ்பின்னர் தான், ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பவுலர். ஸோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் வச்சு மினிமம் பவுல் பண்ணிடுறாரு. ஸோ அதுல 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவருமே இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இந்த வென்யூல குவாலிட்டி ஸ்பின்னரை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ல கேசவ் மகாராஜ் வந்துருவாரு. அண்ட் தென் ஹென்ரி கிளாசன் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் இல்ல, பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ராடினரியா நாக் ஆடி இருந்தாரு. குயிக் ஃபயரா ஸ்கோர் ஆடி கொடுத்திருந்தாருன்னு சொல்லலாம். இவர்னால தான் இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்காங்க டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம ஆவரேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 30+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே சேசிங் அப்படின்னா இவரு கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை பெறதான சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் ஹென்ரி கிளாசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே சேசிங் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க இவருக்கு பதில் பிரீட்ஸ்கியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரீட்ஸ்கி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தான் கொஞ்சம் அவசரப்பட்டு விக்கெட்டை இயர்லியா பறி கொடுப்பாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடுவார். அவுட் வந்து ஆவரேஜா ஒரு 20+ ரன் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் டி ஸ்டப்ஸ் பொறுத்த வரைக்கும் டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், விக்கெட் கீப்பர் பண்றாரு, அது அவருடைய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்லயே கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா டி ஸ்டப்ஸ் ஒரு
கேர்ஃபுல்லான ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாரு, ஒரு 30+ ரன் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. டேவிட் மலன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ரா டின்னர் நாக் அவுட் இருந்தாரு. டேவிட் மலருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்றாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கொஞ்சம் இயர்லியா சேசிங்ல விக்கெட்டை பறி கொடுத்துறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா டேவிட் மலனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஜே ஹெர்மனை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா டாம் ஆபல், பேட்ரிக் கிரகர், டி பிரிட்டோரியஸ் இவங்க எல்லாருமே வரதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் டிஃபரன்ஷியலான பிக்ல ஜே ஸ்மட்ஸ், கேசவ் மகாராஜ், ஹென்ரி கிளாசன், டி ஸ்டப்ஸ் அண்ட் தென் டேவிட் மலன் இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எய்டன் மார்க்ரம் 1, குடன் டீகாக் 2, வியான் முல்டர் 3, மார்க்கோ ஜான்சன் 4, ஓ பேட்மன் 5, ஜூனியர் டாலா 6, வென் பிரிட்டோரியஸ் 7, ஹென்ரி கிளாசன் 8, கேசவ் மகாராஜ் 9, டி ஸ்டப்ஸ் 10, டாம் ஆபல் 11, ஜே ஸ்மட்ஸ் 12, பேட்ரிக் கிரகர் 13 அண்ட் தென் டேவிட் மலன் 14. இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பேர்ல இருந்து ஒரு 8 பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாலே நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நமக்கு லாஸ் ஆகவே ஆகாது. ஆல்மோஸ்ட் எந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா இந்த 11 பேர்ல இருந்து நம்ம ஒரு 11 பிளேயர்ஸை சூஸ் பண்ணி ஒரு டீம் செட் பண்ணுவோம். இதுல இருந்து ஒரு 8 பேர் ட்ரீம் டீம்ல வந்துட்டா கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பேர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு மார்க்கோ ஜான்சன், குடன் டீகாக், எய்டன் மார்க்ரம் இவங்க 3 பேருமே டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். இவர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு. பேட்டிங் சான்ஸ் வந்தாலும் ஒரு 10 ரன் ஆச்சும் ஆவரேஜ் ஆடி கொடுப்பாரு. அண்ட் தென் குடன் டீகாக் விக்கெட் கீப்பர் பிளஸ் டாப் ஆர்டர்லயே பேட்டிங்ல உள்ள வராரு. அண்ட் தென் எய்டன் மார்க்ரம் 2 to 3 ஓவர் பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வரனால இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணிச்சீங்கன்னா வென் பிரிட்டோரியஸ் ரொம்ப ரிஸ்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு அவர் எலிஜிபிளா இருப்பாரு. ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான். அண்ட் தென் ஓ பேட்மன் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். அண்ட் தென் வியான் மோல்டர் டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். இவங்க 3 பேருமே ரிஸ்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டேவிட் மலனை கூட நீங்க ஒரு ரிஸ்கா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையுமே மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.